Praise the Lord. I bring greetings and I invite all of you in the name of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இன்னைக்கான ப்ரோக்ராம்க்கு உங்க அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டே பை டே, வீக் ஆஃப்டர் வீக், மந்த் ஆஃப்டர் மந்த், God has been amazingly leading each and every one of us இல்லையா? Yes. For the first time in the video நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா I wanted to bring to you all notice about the 3 gifts of God from heaven. பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் காணப்படுற நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற 3 கிஃப்ட் என்னென்ன நம்ம குவிக்காக பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இஸ் த சால்வேஷன். சால்வேஷன் அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நம்மளால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. பட் காட் wanted every one of us to be with him. That is why he sent his only begotten son to this earth to die for our sins. நம்ம பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து நம்மளுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு. The second gift is the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கூடவே எந்த நேரமும் இருக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. He is a friend, a comforter. நம்மளுக்கு எல்லா நேரங்களிலும் துணையாகவே இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்காக the Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஈவன் டு ப்ரே, உங்களுக்கு ப்ரே பண்ண தெரியலனா கூட யூ கேன் ஆஸ்க் the Holy Spirit of God to help you and he will help you. And the third gift is this word of God. ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தை மூலியமா நம்ம ஆண்டவரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். And we can have a direct communication with God. We can listen to the voice of God speaking to us through this word of God. இப்படி ஆண்டவர் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் to have a closer relationship with God, நம்ம இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். We are going to sing songs, we are going to hear the word of God, and also we are going to listen to the challenging testimonies of our forefathers and our church testimony. எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். It's going to be an amazing session today. So I request all of you to stay behind till the end and take the full share of blessing. எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். தகப்பனே, இந்த சண்டே ஸ்கூல் ஆண்டவரே ப்ரோக்ராமை கூட நிறைய ஆசீர்வாதருளுமாறு உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் காத்து வந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த நாளிலே கூட அவர்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தையை நீரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளும். சிறு வயதிலிருந்தே உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தருளுமாறு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நீரே பிள்ளைகளுக்கு உதவி செய்தருளும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை வாசிக்க ஆண்டவரே, ஜெபம் பண்ண ஆண்டவரே, கர்த்தருக்குள் பிள்ளைகள் வளரத்தக்கதாக நீரே உதவி செய்தருளும். அவர்கள் கேட்கிற காரியங்கள் ஆண்டவரே அவர்களை மனதிலே பதியத்தக்கதாக தகப்பனே நீரே உதவி செய்தருளுமாறு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கான ப்ரோக்ராமை ஆயத்தப்படுத்தின அனைவருக்காக உம்முடைய சமூகத்திலே ஸ்தோத்திக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீரே ஆசீர்வதித்து தந்தருளுமாறு இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென். Let's all join in singing and praising God. Yes,
Praise our children. We are going to have this program now. Clear? Okay. Who was forced to carry the cross of Jesus? Option is A. Peter, B. Simon of Cyrene, C. Nicodemus, and D. Joseph of Arimathea. The answer is B. Simon of Cyrene. The second one, at what hour was Jesus crucified? Option A, 6 a.m. Option B, the 9th hour. The option C, the 12th hour. Option D, the 3rd hour. The answer is D, the 3rd hour. Okay, the next question is, the robbers who were crucified with Jesus fulfilled the prophecy and he was numbered with the transgressors. Where is this found? Option A, Isaiah 53. Option B, Psalm 102. Option C, Jeremiah 31. Option D, Hosea 11. Okay, the answer is A, Isaiah 53. The next one is, Pilate had written the inscription, "This is the King of Jews," on Jesus' cross. Which languages was it written in? Option A, Latin. Option B, Greek. Option C, Hebrew. Option D, all the above. The answer is D. Okay, the next one, for about how many hours was the darkness on the land during the crucifixion? Option A, 6. Option B, 3. Option C, 2. Option D, 12. The correct answer is B. It's time to listen to God's word. Praise the Lord, children. நல்லா இருக்கீங்களா? சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்புலேசுப்பா சிவனுள்ள தேவனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட கூட நீர் பேசும், எங்களோட கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற பாடம் ஹட்சன் டெய்லர் ட்ரஸ்டிங் காட். ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு மிஷனரி ஆண்டவரை எப்படி விசுவாசித்தார், எப்படி நம்பினார் என்று சொல்லி நம்ம 3 சந்தர்ப்பங்களில், அவருடைய வாழ்க்கையில் 3 நேரங்களில் ஆண்டவரை எப்படி நம்பினார் என்று சொல்லி இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன வசனத்தின்படியாக இவர் ஒரு பெரிய மிஷனரியாக இருக்கார். அவர் எப்படி ஆண்டவர் பணத்துக்காக நம்பினார் அப்படின்னா, ஹட்சன் டெய்லர் ட்ரஸ்டட் காட் ஃபார் மணி. என்ன தேவையாக இருந்தாலும் அவர் ஆண்டவரை நம்பினார், ப்ரேயர் பண்ணார், அதை பெற்றுக்கொண்டார். அதை தான் நம்ம இன்றைக்கி 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ஹட்சன் டெய்லர் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சைனா இன்லேண்ட் மிஷன். சைனா உள்நாட்டு மிஷனுக்கு இவர் தான் ஃபவுண்டராக இருக்கார். அவர் அங்கே நிறைய thousands ஆஃப் மிஷனரிஸ் இப்போ கூட ஆண்டவர் ஊழியம் செய்கிறாங்க. இவரும் அங்கே சைனாவில் ஊழியம் செய்த பெரிய ஊழியக்காரராக இருக்கார், மிஷனரியாக இருக்கார். அவர் ஒரு நாள் சாயங்காலம் அந்த தெருவில் போயிட்டுருக்காரு. சாயங்காலம்னா ஒரு 10 o'clock இருக்கும். அது ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டு, ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் இருட்டாக இருக்குது. அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறாரு. போகும்போது அவர் பாக்கெட்டில் செக் பண்ணுறாரு, ஏதாவது பைசா இருக்கான்னு. பார்க்கும்போது அவர் ஒரு 100 rupees ஒரு நோட்டு அவர் பாக்கெட்டில் பேண்ட்டில் வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு அவர்
அந்த வழியாக நடந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வருவார். ஒரு மனுஷன் வந்து, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, யூ கம் அண்ட் ப்ரே ஃபார் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அவங்க ஒய்ஃபுக்கு சிக்காக இருக்காங்க, உடம்பு முடியல, அதனால் வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறாரு. அது அந்த தெருவிலேயே ஒரு கடைசி வீடாக இருந்தது. அங்கே போகிறாரு, அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு. ரொம்ப சிக்காக இருக்காங்க, மெலிஞ்சு போய் ஒரு சின்ன ரூமில் ஒரு கார்னரில் இருக்காங்க. ரொம்ப பசியோடு சிக்காகவும் அப்படி இருக்கும்போது அங்கே போய் அவங்கள பார்த்து ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு, அவர் வந்து உங்களை கேர் பண்ணிப்பார், உங்களுடைய தேவையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஏசப்பா வந்து அவருடைய தாட்டில் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற மணியை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, என்கிட்ட 200 இருந்தால் நான் ஒரு 100 ருபீஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு யோசித்துட்டு, சரி அப்போ நீயே என்னை நம்பலை, நீ வந்து இந்த புவர் பீப்புளுக்கு வந்து உனக்கு ஹெவன்லி ஃபாதர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நீ சொல்கிறியே, நீ என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அவருக்கு அந்த தாட்டில் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே பாக்கெட்டில் வந்து அந்த பைசா எடுத்துகிட்டு அவங்க கையில் கொடுத்துட்றாரு. இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஃபுட்டு வாங்கிக்கோங்க, மெடிசன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. அதோட ஒரு சந்தோஷமாக, மை ஹெவன்லி ஃபாதர் வில் மீட் ஆல் மை நீட்ஸ், என்னுடைய தேவையை என்னுடைய பரலோக பிதா எனக்கு சந்திப்பார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு வராரு. அந்த நைட்டுக்கு மட்டும் அவருக்கு சாப்பாடு இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து ஆண்டவரை நம்புகிறாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார், அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கார், அவர் என்னுடைய தேவை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அவர் நைட் ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குறாரு. காலையில் எழுந்த உடனே அவர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இருக்கும்போது அந்த டோரு தட்டுற சவுண்டு கேட்குது. அவர் ப்ரேயர் ரூமில் தட்டுற சத்தம் கேட்டு ஏஞ்சி வராரு, யார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போது ஒரு பார்சல் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கவரை யார் அனுப்புனா தெரியலையே, அட்ரஸ் வந்து இவரோட அட்ரஸ் தான். அதை வாங்கிட்டு பிரித்து பார்க்குறாரு. அதில் வந்து 2 குழந்தைங்களுடைய அந்த சாக்ஸ் இருந்துச்சு, சின்ன சாக்ஸு. அதை எடுத்து பிரிக்கும்போது கீழே ஒரு பைசா விழுது. பார்த்தா 200 ருபீஸ் கீழே விழுது. அப்போது இந்த ஆண்டவர் வந்து அதிசயம் செய்திருக்காரு, நான் நேற்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இன்றைக்கே எனக்கு வந்து இந்த ஆண்டவர் வந்து எனக்கு அதிசயம் செய்திருக்காரு, நான் 100 ருபீஸ் தான் கொடுத்தேன், ஆனால் 200 ருபீஸ் எனக்கு பரலோகத்துலேருந்து அமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவரை தேங்க் பண்ணுறாரு. இது வந்து முதல்ல அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ரெண்டாவது பார்த்தோன்னா, ஹட்சன் டெய்லர் ட்ரஸ்டட் காட் டு ப்ரொடெக்ட் அண்ட் கேர் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது இன்சிடெண்ட் என்னன்னா, அவர் வந்து சைனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே அவருடைய சொந்த ஊர் லண்டன், இங்கிலாந்து, அங்கே இருக்கும்போது அவர் வந்து மெடிசன் கோர்ஸ் படிக்கிறாரு, மெடிக்கல் கோர்ஸு படிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாயங்காலம் அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தில் வெளியில் போய் நோட்டு வாங்காமல் சில ஒயிட் ஷீட்ஸ் எல்லாம் வாங்கி அதை தைக்கிறாரு. அதை தச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நோட்டு போல் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தச்சுட்டு அது அடுத்த நாள் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாரு. அன்றைக்கி இந்த இவரோடு சேர்ந்து இன்னும் 2 பேரை கூப்பிட்டு, 3 பேரும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டெட் பாடியை நீங்கள் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங், உங்கள் கையில் ஏதாவது அடிபட்டிருக்கோ, ஒரு காயம் இருக்கோ, ஏதாவது ஒரு ப்ரிக்கிங்கோ ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போயே சொல்லிவிடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருக்கு அந்த ஒர்க்கு கொடுக்குறாங்க. இவர் சுத்தமாக மறந்து போயிட்டார். நேற்று தைக்கும்போது அவர் கையில்
லைட்டாக குத்திக்கிச்சு அந்த ஊசி. ஆனால் அதை உடனே வந்து அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் மறந்து போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அந்த 3 பேர் மற்ற 2 பேரோடு சேர்ந்து 3 பேருமா அங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து திருப்பியும் அவங்க கிளாஸ் ரூமுக்கு வரும்போது அங்கே இவருக்கு ஃபீவரிஷாக இருக்குது, கையெல்லாம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, ஆமாம் உனக்கு ஃபீவர் வந்திருக்கு, நீ உடனே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கிளம்பி போகும்போது பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வராரு. வந்து அந்த வீடு மாடி படிக்கட்டு ஏறி போனோம். ஒரு 3 ஸ்டெப்பு ஏறுறாரு, அவரால் ஏற முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கார். ஏசப்பா நான் வந்து சைனாக்கு போய் நம்முடைய ஊழியம் செய்யணுமே, ஆனால் கூட நீங்கள் எனக்கு ஹீலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி ஏறும்போது அவருக்கு முடியல, ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துடுறார். அதுக்கப்புறம் அங்கே கீழே இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு அங்கிள் வந்து உடனே ஹெல்ப் பண்ணுறாரு. வந்து டாக்டரை கூப்பிட்டு உடனே அவரை வச்சு நல்ல மெடிசன் கொடுத்து நல்ல ஃபுட்டு கொடுத்து நல்ல அவருக்கு தேவையானதெல்லாம் உடனே எல்லாம் பண்ணுறார். அது மாதிரி பண்ணிட்ட பிறகு ஒரு 2-3 வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் அவர் ஏஞ்சி கண்ணை திறந்து ஏஞ்சி உக்காந்து பார்க்குறாரு. அப்போது கேள்விப்படுறாரு, இவர் கூட அந்த ஆப்ரேட் பண்ண மற்ற 2 பேரும் இறந்துட்டாங்க, இவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே ஹட்சன் டெய்லருக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் என்னுடைய உயிரை மட்டும் காப்பாற்றினாரு? அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, இவரை வந்து ஆண்டவருடைய வேலை செய்யணும், சைனாவுக்கு போய் ஆண்டவருடைய மிஷனரியாக ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கு தான் என்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு. 3வது காரியம் என்னன்னா, 3வது இன்சிடெண்ட்டு, ஹட்சன் டெய்லர் ட்ரஸ்டட் காட் டு வின் அதர்ஸ் த்ரூ ஹிம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஹட்சன் டெய்லர் என்ன பண்ணுறாருன்னா, சைனாவுக்கு வந்துட்டு அங்கே ஒரு சர்ச்சில் இருக்காங்க, சில மிஷனரிஸும் கூட இருக்காங்க, அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்காங்க. அவங்க தங்கியிருந்த அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ஜென்டில்மேன் அந்த சைடு நடந்து போகிறாரு. அதில் டாலாக இருக்கார். அதில் ஒரு சைனீஸ் மேனு, அவர் பேர் மிஸ்டர் நீ. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வழியே வராரு. அவருடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கார். நம்ம மரித்து போனால் எங்கே போவோம் அப்படின்னா, ஆஃப்டர் த டெத் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்துக்கிட்டே அந்த வழியாக வரார். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு அங்கே ஒரு பெல்லு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு வியாபாரிக்கிட்ட கேட்குறாரு. அது என்ன சத்தங்க அப்படின்னா, அது வந்து ஜீசஸ் ஹால்னு சொல்லுவாங்க, அங்கே ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க இந்த கடவுளை வந்து அவங்களுடைய சீக்ரெட் புக் ஒன்று இருக்கும், அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க, அந்த புக்கு படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்கிறாரு. இந்த மிஸ்டர் நீ என்ன பண்ணுறாரு, சரி நம்மளும் போய் உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து அங்கே பெரிய ஹால் இருக்குது, அங்கே நிறைய பேர் உள்ளே வந்து உட்கார்றாங்க. இவரும் போய் ஒரு மூலையில் உட்கார்றாரு. உட்காந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு யங் மேனு ப்ரீச் பண்ணுறாரு. அவர் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சைனாக்கார் மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் இருக்குது. அவர் சைனாக்காரா அப்படின்னு பார்த்தா கிட்ட பார்க்கும்போது அவர் வந்து இல்லை, அவருடைய ஐஸும் அவருடைய ஃபேஸும் வந்து அவர் ஒரு ஃபாரின் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ப்ரீச் பண்ணுற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, John 3:14-16 வந்து அந்த வசனத்தை படித்து அதை வந்து அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறாரு. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு அந்த 3 வசனம் படிச்சுட்டு
அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் வந்து ஜீசஸ் ஹெவன்லேருந்து அவர் வந்தார் இந்த உலகத்திற்கு. அவர் சிலுவையில் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்துருக்காரு. ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் மறித்திருக்கிறார். மறித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்தார். அவர் அந்த கல்லறையிலேருந்து வெளியில் வந்தார். தன்னுடைய சீஷர்களை அவர் பேசினார். திரும்பவும் பரலோகத்துக்கு போயிட்டார். அவரால் தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவரை நீ விசுவாசித்தால் உனக்கு மரணத்துக்கு அப்புறம் நீ வந்து பரலோகத்துக்கு போகலாம். ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அவர் சொன்ன எல்லா வசனமும் புரிஞ்சிச்சு. அதை தான் நான் வந்து தேடிகிட்டு இருக்கேன். அதை தான் நான் வந்து புத்திசமில் டீச் பண்ணுற அந்த காரியங்களெல்லாம் எனக்கு நிம்மதி கொடுக்கல, எனக்கு சமாதானத்தை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி என்னுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி கிடச்சிச்சு, சமாதானம் கிடச்சிச்சின்னு உடனே அங்கே ப்ரேயர் பண்ணும்போது இவரும் ப்ரேயர் பண்ணுறாரு. ஏசுப்பா என்னுடைய உள்ளத்தில் வாங்கன்னு. அந்த நாளே வந்து அவர் ஏசுப்பா பிள்ளையாக மாறிட்டார். ஏசுப்பாவை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அங்கே ஹட்சன் டெய்லர் அங்கிளை வந்து சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நானும் வந்து இந்த ஏசுப்பாவை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பைபிள் கொடுக்குறாங்க. டெய்லி அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஐடல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏசுப்பா பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரெகுலராக இங்கே சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார். மிஷனரிஸோடு சேர்ந்து ஏசுப்பா பற்றி மற்றவங்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தார். அவர் தான் முதலாவது ஹட்சன் டெய்லர் இங்கே சைனாக்கு வந்த பிறகு முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக மாறிட்டார். இப்போது ஹட்சன் டெய்லர் வந்து ரொம்ப ஆண்டவரை நம்பி ப்ரீச் பண்ணுறாரு. ஆண்டவரை நம்பி அவர் மற்றவங்களுக்கும் ஏசுப்பா பற்றி சொல்கிறாரு. அநேகர் அந்த சைனாவில் ஏசுப்பா பிள்ளைங்களாக மாறுறதுக்கு ஹட்சன் டெய்லர் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்பட்டார். முதலாவது அவருடைய தேவைக்கு ஆண்டவரை சார்ந்துக்கிட்டார், நம்பினார். ரெண்டாவது அவர் சிக்காகும்போது ஆண்டவரே தன்னுடைய சிக்னஸை சரி பண்ணி ஹீல் பண்ணி அங்கே சைனாக்கு கொண்டு போனார். மூன்றாவது அவர் வந்து மற்றவங்களையும் மற்ற சோல் வின்னராக இருந்தார். ஆத்மாக்களை ஆண்டவர் வழியில் நடத்துகிற ஒரு ஆயுதமாக ஆண்டவர் கரத்தில் பயன்பட்டார். நம்மளும் மற்றவங்களுக்கு ஏசுப்பா பற்றி சொல்லணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசுப்பா தான் மெய்யான தேவன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சொல்லணும். ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசுப்பா, ஸ்ரீனுள்ள தேவனே, இந்த நாளில் கூட ஹட்சன் டெய்லர் எப்படியாக உம்மை நம்பி விசுவாசித்து காரியங்களை செய்தாரோ, அவருடைய தேவைக்காகவும் சிக்காகும் போதும் மற்றவர்களுடைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுலேயும் இப்படி காணப்பட்டாரோ விதமாக நாங்களும் ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க கிருபை செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Let's listen to the memory verse clip sent by our children. Praise the Lord. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரை. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார் என்பதை ஆமென். பிரைஸ் லார்ட். Memory verse for next week. Beginners and Tiny Tots. Psalm 104 verses 11 and 12. சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். KG and Primary. Psalm 104 verses 28-30. சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. Juniors, inters and seniors. Matthew chapter 5 verses 11-14. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. Please do send in your memory verse entries and also
any prayer requests to the numbers displayed on the screen 94444 41048 and 98408 11897. Let's hear the testimony of our foreigners. Praise Lord, dear children. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. இன்னைக்கு எல்லாரும் பைபிள் படிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? Are you having your quiet time with the Lord every day? We hope so. கடந்த சில வாரங்களாக கிட்டத்தட்ட நம்ம 14 வீக்ஸா 4 runners of ஜோஷ்வா பார்த்துட்டு வரோம். ஜோஷ்வாவோட முன்னோடிகள். இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கடந்த வாரம் நம்ம மார்க் ஆண்டனி தாத்தா பத்தி பார்த்தோம். இந்த வாரம் MS மணி தாத்தா பத்தி பார்க்க போறோம். அவர் நீண்ட நாள் நம்ம ஜோஷ்வால டீக்கனாக பணிபுரிந்தார். 1985ல நம்ம ஏற்கனவே பார்த்த பிரதர் சி சாமுவேல் தாத்தா அண்ட் பிரதர் மார்க் ஆண்டனி தாத்தாவோட சேர்ந்து இவரையும் எல்டராக ஆர்டைன் பண்ணாங்க. He had a good God gifted talent for translating in Tamil and God gifted singer. The whole congregation அவர் தான் சிங்கிங்ல லீட் பண்ணுவாரு. He had a very loud and strong voice. அண்ட் அவருக்கு சில்ட்ரன் மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி டீனேஜர்ஸ். விபிஎஸ்ல சீனியர்ஸ்க்கு தான் அவர் கிளாஸ் எடுப்பார் எவ்ரி இயர். ஒரு முறை அவர் ஃபீடிங் த 5000 கிளாஸ் எடுக்கும்போது பசங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கணும்ன்ட்டு ஹீ சர்வ்ட் தெம் ஃபிஷ் அண்ட் பிரெட். அவரோட 3 பிள்ளைகளுமே பிற்காலத்தில் மினிஸ்ட்ரியில் வந்தாங்க. அவங்களோட டாட்டர் சிஸ்டர் பத்மினி பாண்டியன் அவங்க ரீசெண்டாக தான் இறந்தாங்க. ஷி வாஸ் அ வெரி குட் கிறிஸ்டியன் சாங் சிங்கர். நம்ம இப்போ கொர்னேலியஸ் தாத்தா பற்றி பார்க்கலாம். ஹி ஆல்சோ சர்வ்ட் அஸ் அன் எல்டர் இன் ஜோஷ்வா. அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நல்லா ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த நாலேஜ் நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவர் கொடுக்குற டேபிள் மெசேஜ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி வாட்ச் நைட் சர்வீஸ் டூரிங் த நியூ இயர்ஸ் ஈவ் பிட்வீன் 11:55 and 12 அவர் ஹோல் காங்கிரிகேஷனை முட்டி போட வச்சு காடோட ரீகன்சைல் பண்ண சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் டேபிளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சொல்லுவார். சர்ச் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ரொம்ப வைஸாக ரொம்ப தான் டிசிஷன்ஸ் எடுப்பார். ஏதாவது கொட்டேஷன்ஸ்லாம் வந்ததுன்னா அந்த கொட்டேஷன்ஸை பார்ட்டாக அனலைஸ் பண்ணி எவ்வளோ ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு தான் எந்த ஒரு டிசிஷனும் எடுப்பார். அவர் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியில் கூட இருந்தார். சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியில் எப்போவுமே மெசேஜஸில் did you read your Bible today? How many of you have finished the whole Bible? அப்படின்னு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அவர் சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் பைபிள் படித்தப்போ he finished the whole Bible in 6 months. And then செகண்ட் டைம் படித்தப்போ he finished it in 3 months அப்படின்னு அவர் சொல்வார். that used to be a great motivating factor for the children. சின்ன வயசுலேயே சின்ன பசங்களாம் கூட at the age of 13 or 14 they start to read the Bible fully to complete it. So dear children, நம்ம லாஸ்ட் 14 வீக்ஸாக 1940s-லேருந்து 1980s வரைக்கும் லைக் 5 டெக்கேட்ஸாக நம்ம சர்ச்சில் இருந்த முன்னோடிகள் 4 runners of ஜோஷ்வா பார்த்துட்டு வந்தோம். காட் சர்வன்ஸ், எல்டர்ஸ், இவங்களாம் கர்த்தரோட ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாக அவங்க செய்த காரியங்கள், அவங்க மினிஸ்ட்ரி, ஈவன் இன் தேர் செக்குலர் ஜாப்ஸ், among children, Sunday class and VBS ministry எப்படி சர்வ் பண்ணாங்க. சம் சர்வ்ட் இன் ஃபுட் சர்விங், குக்கிங் அதெல்லாம் இருந்தாங்க. கர்த்தரோட வீட்டில் அநேக வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி இதெல்லாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கூட என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். Like as it is said in 2 Timothy 3:14 and 15, from a child we have been learning these holy scriptures
ஸோ இதனால் நம்ம என்ன ஆகும்? We have to be wise unto salvation through faith which is in Christ Jesus. நம்ம சிறு வயதிலிருந்து கற்று வந்த இந்த பாடத்தெல்லாம் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள விசுவாசத்தினால ஞானம் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். We should also help in building the kingdom of God. Amen. It's time to remember the children who celebrated their birthday last week. The following children have celebrated their birthdays during the week. First, we have Tel Grace from primary. She has celebrated her birthday on 23rd of March. We claim this promise for Abigail. Psalms 121 verse 8. The Lord shall preserve thy going out and thy coming in from this time forth and even forevermore. Next, we have Calvin Johanan from primary. He has celebrated his birthday on 24th of March. We claim this promise for Calvin. Isaiah chapter 26 verse 3. Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. Next, we have Penina from Vallur. She has celebrated her birthday on 25th of March. We claim this promise for Penina. Deuteronomy chapter 31 verse 6. Be strong and of a good courage. Fear not, nor be afraid of them, for the Lord thy God, He it is that doeth go with thee. He will not fail thee, nor forsake thee. Next, we have Aradhya from KG. She has celebrated her birthday on 27th of March. We claim this promise for Aradhya. Psalms chapter 55 verse 22. Cast thy burden upon the Lord, and He shall sustain thee. He shall never suffer the righteous to be moved. Next, we have Rajesh from seniors. He has celebrated his birthday on 27th of March. We claim this promise for Rajesh. 2 Timothy chapter 4 verse 18. The Lord shall deliver me from every evil work and will preserve me unto His heavenly kingdom. Finally, we have Joel from primary. He has celebrated his birthday on 29th of March. We claim this promise for Joel. 1 Peter chapter 5 verse 7. Casting all your care upon Him, for He careth for you. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. Let's close our eyes for the closing prayer. அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தந்த வல்லமையான நாமத்தினாலே அடியார்களும் பாதம் பணிந்து உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னொரு கர்த்தருடைய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் காட்டிலிட்டிருக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரை இன்றைக்கு கூட ஆன்லைன் சண்டே கிளாஸ் வைத்துக்கொள்ள நீர் ஆண்டவரை பாராட்டின கிருபைகளை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீர் கொடுத்த ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் சத்தியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே அதை ஆண்டவரை கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அது ஆசிரமாக காணப்பட நீரை உதவி விஷயமாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை எங்களுடைய சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி ஆசிரியக்க வேண்டிய ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அநேகர் இதன் மூலமாக ரட்சிக்கப்பட நீரை உதவி விஷயமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வரும் நாட்களிலே ஆண்டவரை விபிஎஸ் அநேக இடங்களில் நடக்கிறது. விசேஷமாக ஜேஎஸில் ஆண்டவரை மே 5 முதல் ஆண்டவரை மே 9 வரை ஆண்டவர் நடக்கிற ஆண்டவரை ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் நடக்கிற விபிஎஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கூட்டி சேர்த்து ஆண்டவர் இந்த பொல்லாத நாட்களிலே உங்களுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய அன்பை அவர்கள் மனதில் ஊற்றி ஆண்டவர் உங்களுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள நீரை உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரும் நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது வல்லமையாக ஆண்டவர் வாழ்க்கையிலே ஆண்டவரை பயன்படுத்தவும்
ஆண்டவரே சத்ருவை எதிர்க்கவும் ஆண்டவரே நீரை உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். ஜெய் ஜீவியம் ஜீவிக்க நீரை உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே எங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ரிட்ரீட்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதன் மூலமாக ஆண்டவரை ஆசிரியக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிஸ்டர் மேரி ஜோசப் ஆண்டவரே சிஸ்டர் ஷாரன் ராஜா ஆண்டவரை பிரயாணப்பட்டு அவனுடைய ஆண்டவரை யுஎஸ் அண்ட் ப்ரூனைக்கு போயிருக்காங்க. ஆண்டவரை அந்த இடத்துலையும் அவளை சாட்சியில் வைத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உடைய அன்பு கருத்தில் வருகிறோம். அதே போல் ஆண்டவரே பிரதர் ஸ்டீஃபன் சாமியலுக்காக வருகிறோம். ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிறார், அவர் தொட்டு சுகம் கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நீர் உடைய நாமம் வல்லமை ஆண்டவரை வெளிப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே கடந்த வாரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவர் புதிய இந்த வருஷத்தை நீர் கட்டளையிடுக்க நன்றி செலுத்துகிறோம். புதிய வருஷத்தை புதிய நன்மையினால் நிரப்பி ஆண்டவரே அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷ சமாதானத்தை காணப்பட நீரை உதவி செய்ய ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அபிகைல் பிரைமரி கிளாஸ்க்காக வருகிறோம். அப்புறம் கேல்வின் ஜோன்னா பிரைமரி கிளாஸ், பெனினா வல்லூர் அண்டு ராஜேஷ் சீனியர் கிளாஸ், அதுபோல் அண்டர் ஆராத்யா கேஜி, ஜோயல் பிரைமரி கிளாஸ் இவர்களுக்காக வருகிறோம். அண்டரே நீர் ஆசிரியருக்கும் ஜெபிக்கிறோம். அதுபோல் அண்டு விசேஷமாக 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். நீர் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே காணப்படுகிறார்கள். ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை கொடுக்கும்போது நீர் ஆசிர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உதவி செய்யாமல் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரும் நாட்களிலே அவர்கள் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உலகத்தார் காட்டிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கிற தேவன் என்பதை அவர்களை அறிந்து கொள்ள நீரை உதவி செய்யாமல் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் நல்லா படித்து ஆண்டவரே நல்ல பொசிஷன்ஸில் இருக்கவும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காஸ்பல் ரீச்சுக்காக ஆண்டவரே அநேக ஆண்டவரே உபயோகரமாக இருக்க நீரை உதவி செய்யாமல் ஜெபிக்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த நாளிலே மினிஸ்ட்ரி ஆண்டவரே நடத்தி கொடுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஆசீர்வதித்துக்கு வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வரும் நாட்டில் கூட ஆண்டவரே நாங்கள் அநேகர் ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரி மூலமாக பிள்ளைகளை பயன்பெற்று ஆண்டவரே உம்முடைய நாம் மகிமைக்காக ஜீவிக்க நீரை உதவி செய்யாமல் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீர் கேட்டதுக்காக நன்றி செலுத்தி துதிசோதத்தோடு எங்கள் ரட்சகர் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமேன். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.